अस्सलाम वालेकुम हाय மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃபரண்டா வெரைட்டி ரைஸ் வந்து செய்ய போறோம் இது பாத்தீங்கன்னா சீசன்ல தான் இது வந்து சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும் அத வச்சு நம்ம வந்து இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்ல வெரைட்டி ரைஸ் வந்து செய்ய போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இதுவரைக்கும் ஹாஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க இப்போ இத வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு நான் வந்து மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் கேரட் துருகுறதுல வச்சு நம்ம வந்து இந்த மாங்காயை வந்து துருகி எடுக்க போறோம் நல்ல பூப்பூவா துருகி எடுத்துக்கலாம் நான் செய்யிறது வந்து தாராளமா 3 பேர் சாப்பிடலாம் உங்க வீட்ல வந்து 4-5 பேர் இருந்தாங்கன்னா ஒரு மாங்காயை வந்து துருகி எடுத்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு நல்ல பூப்பூவா துருகி எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு கடாயை எடுத்து வச்சு அதுல எண்ணெய் சேர்க்கணும் தாளிக்கிறதுக்கு கடாய் நல்லா சூடானதுமே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துறலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 1 ஸ்பூன் கிட்ட வந்து உளுந்தம் பருப்பு சேர்க்கணும் இது கூடவே 1 ஸ்பூன் கிட்ட கடலை பருப்பு வந்து சேர்க்கணும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை சேர்க்கணும் கடலையை வறுத்துட்டு அது தோலை வந்து நல்லா நீக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கறேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நல்லா துருகி வச்சிருக்கிற மாங்காயை வந்து இது கூட சேர்க்கணும் மாங்காயை சேர்த்ததுமே நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மாங்காய் வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வந்து வதக்க தேவையில்லை 2 நிமிஷத்துக்கு மாங்காய் வதங்கினா போதும் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் ஆல்ரெடி வந்து சாதத்துல வந்து உப்பு போட்டு வடிச்சிருந்தேன் அதனால இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு பூப்பூவா வடிச்சு வச்சிருக்க சாதத்தை இது கூட சேர்க்கணும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கேஸை வந்து சிம்ல வச்சுக்கிட்டே 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே நல்லா எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் அவ்வளவுதான் நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த மாங்காய் சாதத்தை மூடி வச்சிட்டு இது கூட தொட்டு சாப்பிடுறதுக்கு உருளைக்கிழங்கு வந்து வறுவல் வந்து செய்ய போறோம் சில பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து அடிபிடிக்கிற மாதிரி இருக்கும் உள்ள வந்து வேகாது மேலே வந்து மொறுமொறுன்னு இருக்கும் கிறிஸ்பியா இல்ல குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல உப்பு காரம் வந்து உள்ள வந்து பிடிக்கல இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம ரொம்ப ஈஸியா சிம்பிளா டேஸ்டா வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுக்க போறோம் இந்த மாங்காய் சாதத்து கூட தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த மாங்காய் சாதத்து கூட தொட்டு சாப்பிட சரியான மேட்சிங்னா உருளைக்கிழங்கு வறுவல் தான் இத வந்து இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து கடாயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்க்கறேன் எண்ணெய் காஞ்சதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து போட்டு பொரிய விட்டுறலாம் இப்போ பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இது கூட சேர்க்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ல நீங்க வந்து உருளைக்கிழங்கை கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு நம்ம வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கேஸை வந்து நல்லா சிம் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அந்த சிம்லே வேகும் உருளைக்கிழங்கு நீங்க வந்து இடையில அப்பப்ப வந்து லைட்டா வந்து கிளறி விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமே நல்லா சாஃப்ட்டா வெந்துரும் இப்போ காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் கேஸ் வந்து சிம்ல வச்சுக்கிட்டே நல்லா மசாலாவெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க
ஃபஸ்ட்டு பாருங்கள் உருளைக்கிழங்கு எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா சேர்க்கணும். எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வைக்கிறதுனால அந்த மசாலாவும் அந்த உருளைக்கிழங்கும் நல்லா இன்னுமே நல்லா சாஃப்டாக நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். மேலே வந்து பார்க்கையில் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் வந்து உருளைக்கிழங்கை வேக வைக்கையிலே நம்ம வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்க்கலை. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துருந்தோம். இப்போது நமக்கு வந்து டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதே பக்குவத்தில் நீங்களும் வந்து ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹாஜிஸ் கிச்சனுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.